தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னா, முன்னாடியே தமிழ்நாட்டுல இருந்தாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல இருந்து தமிழுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ் 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 இருந்தவங்க தமிழ் தேசியம். திராவிடர்கள் அது என்னன்னா, இப்போ வெளியே இருந்து இங்க பிழைக்க வந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தவங்க பிழைச்சதுக்கு அப்புறமா சரி பிழைச்சது மட்டும் போறாது, நம்ம இங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னன்னா தமிழர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணல வெளி மாநிலத்தவர்களுக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் எப்போதும் தமிழ் தேசியம் தமிழ் பேசுறது வந்து இது கிடையாது, நம்ம எல்லாம் திராவிடர்கள். அப்போ தமிழர்கள்னு சொன்னா வெளி மாநிலத்தவங்க உள்ள வர முடியாது, ஆனால் திராவிடர்கள்னு சொன்னால் அவங்க வரலாம். அப்போ தமிழ் தேசியத்தை விட்டுருங்க, திராவிடம் தான் நமக்கு எல்லாமே, திராவிடம் தான் தமிழை விட பெருசு, தமிழர்கள் தான் இன்னொரு பேர் திராவிடர்கள் உருவாக்கி. அப்போ அப்படி பார்க்கும்போது திராவிடர்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. அந்த திராவிடர்கள் வந்து இங்கே தெலுங்குல வந்தவங்க, தமிழை மறைச்சி மேலே வந்தது தான் திராவிடம். தமிழும் திராவிடம் எப்போவுமே ஒன்றும் ஆகாது. இப்போ நீ திராவிடம்னா சவுத் இந்தியன் எல்லாமே திராவிடம் தான். நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பாடின அந்த பாட்டில் திராவிட உச்சல பங்கா, அப்போ திராவிடம்னா அப்பவுமே நம்மளை திராவிடம் சொல்லிட்டாங்க. இது கால்டுவெல்னு ஒரு தாயலி வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்மளை டிராவிட் அப்படின்னா எதுக்கு நம்மளை எதுக்கு திராவிடம் சொன்னான்னா, அந்த காலத்துல இருந்த பிராமின்ல ஒரு ஹையர் கேஸ்ட் தான் திராவிடர்கள். டிராவிட் பிராமின் ஏன் அவனோட பேரே அதுதான். யாரு டிராவிட்டா? வாய்ப்பே இல்லை. டிராவிட் அதனால அப்படின்னு பேர் போட்டுட்டான். அது அப்படியே டிராவிடன்னு மாறிட்டு. ஆனா இப்போ ஒரு மலையாளி வந்து அவனை வந்து நீ மலையாளியா திராவிடமானு கேட்டா மலையாளி தான் சொல்லுவான், தெலுங்குக்காரன் தெலுங்கு தான் சொல்லுவான். நம்ம மட்டும்தான் திராவிடம் தமிழ் நம்ம வாயில மறந்துட்டு அந்த அளவு திராவிடத்தை கொண்டு வந்துட்டாங்க. திராவிடம் வேற, திராவிடம் அப்படின்னா எல்லாருமா உள்ள இதுன்னா, தமிழ்நாட்டில் தமிழர்கள் இல்லாத வந்த எல்லாருக்கான ஒரு பேர் தான் திராவிடம். அப்படின்னா அது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதான்னு பார்க்கறத விட ரெண்டுமே வேற, ரெண்டையும் சேர்க்க முடியாது. நல்லதா கெட்டதா? திராவிடம்னா எல்லாரும் தான். எல்லாம் இல்லை, திராவிடம் கெட்டது தான். இப்போ நம்ம வாயிலேருந்து நம்ம தமிழர்கள்னு மறந்து நம்ம திராவிடர்கள்லாம் வருது. திராவிட கட்சி இந்த ஏகப்பட்ட திராவிட கட்சியில் நம்ம தமிழர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. தமிழருக்கான இதே இல்லையே. தமிழருக்கான உலகத்திலே மொழி தமிழ் மொழி தான், தமிழக வெற்றி கழகம். ஆமாம், கரெக்ட். அவன் என்ன சொல்ல கட்சி ஓகே என்ன சொல்லி அங்கே வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் ரெண்டு கண்ணு அப்படி இருக்கவே கூடாது. ஒன்றே திராவிடத்தில் இரு, இல்லை தமிழ் தேசியத்தில் இரு. ஓட்டுக்கு வேண்டி அங்கே இங்கே மாற்றி பேசக்கூடாதுண்ணா. ஒருவேளை அவன் இப்படி நினச்சிக்கல, இப்படி நீங்கள் நினைக்கிற தாட்ட மாத்திருக்காக ரெண்டும் சேர்த்து இருக்கலாம்ல, ஏன் அப்படி நினச்சிக்கிறீங்க? நீ தான் அப்படி திராவிடம் தனியாக பார்க்குற, யாரும் ஒன்றா பார்த்தா உனக்கு என்ன தப்பு இருக்கா? திராவிடம் நம்மளே கிடையாது, நம்ம திராவிடத்தை பார்த்தா சரி தேவையில்லாம ஒரு இதை பார்க்க போகிறோம். நம்ம தமிழர்கள் ஓகே தமிழர்கள், திராவிடம் இதுக்கு இங்கே திராவிடம் வந்துச்சு. சவுத் இந்தியாவில் எவனுமே நம்ம திராவிடங்கிறது மதிக்கலையே. அடுத்தவன் உள்ள வந்து ஆட்சி பண்ணதுக்கு அவனுக்கு ஒரு அப்ப இருந்து அண்ணா பேர் வச்சதுக்கு அப்புறம் திராவிடத்தை அவர் மதிக்கலையா? அண்ணா ஒரு தமிழன் தானே, தமிழன் தானே வந்து அவர் திராவிடத்தை ஆரம்பிச்சாரு. பூசி இல்லை பெரிய வந்துட்டு பேசி மதிக்கிறத விட அது இப்போ மாறிட்டு திராவிடம் பேசி மலிக்கு மாற்றி வச்சுட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரி ஓகே, நீ ஒரு சரி நீ இந்துன்ற, இப்போ தமிழர்ன்றது அது ஒரு வகை தானே, அது ஒரு கூட்டம் தானே, அப்படி ஏன் சார்ந்து இருக்கிற? இந்தியான்னா ஒரு கூட்டம் தானே, ஆஸ்திரேலியா ஒரு கூட்டம் தான், அப்படி இருக்குல்ல. அதெல்லாம் உனக்கு கூட்டம் இல்லை. தமிழருங்கிறது ஒரு ஜாதி இல்லை இல்லை இப்போ எல்லாருக்குமே எல்லாரும் சொல்லலாம் ஜாதி பார்க்க மாட்டோம்னா, ஜாதி கண்டிப்பாக பார்க்கணும். என்ன தெரிஞ்ச வரையும் அவன் என்ன ஜாதின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு தெரியணும்னா, உன்னோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ உனக்கு உன் ஜாதியே என்னன்னு தெரியல. இல்லை இப்போ வந்து கோனார் அப்படின்னா அவங்க வந்து அவங்க பரம்பரை வந்து ஆடு மேய்ச்சி அப்படிங்கிறது தெரிய தப்பு கிடையாது. மாடு மேய்ச்சி தான் தெரியும், மாடு மேய்ச்சி. ஆமாங்க, மாடு மேய்ச்சி மறையிறது அந்த அதுக்காக உன் ஜாதி என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா அதே வந்து உனக்கு ஜாதி பற்று இருக்கலாம், ஜாதி வெறிதான் ஆகக்கூடாது. ஜாதி பற்று அப்படின்னா நான் இப்படி செஞ்சோம் நாங்கள் வந்தோம் அவ்வளவுதான், அதுதான் ஜாதி பற்று. அது ஓகே. அதே பற்று வந்து வெறியா எப்போ மாறும்னா, நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் அந்த பற்று வெறியா மாறும். எப்போவுமே பற்று இருக்கே தப்பே கிடையாது, அது வெறியா மாறினாதான் அது பிரச்சனை. அதே மாதிரி தான் தமிழ்ல இருந்து வந்ததுதான் ஒரு தமிழனா 9 நாடு சேர்ந்து அடிச்சது பேரு இது கிடையாது, துரோகம். ஒரே தமிழனை 9 நாடு சேர்ந்து அடிச்சு அது தனியா எங்க இருக்காது, அது எவ்வளவு அவை அடிக்குது.